ஆண்டாண்டு காலமாக பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணில் உழைத்து, இந்த மண்ணிற்காக தியாகம் செய்து, இந்த மண்ணிலே வேர்வை சிந்தி, இந்த மண்ணில் சுதந்திரத்திற்காக போராடி, இந்த சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, அதில் தன்னுடைய விகிதாச்சாரத்துக்கு மேலாக தியாகங்களை செய்து, இந்த மண்ணிலே எந்த சொத்தை வேணா இவன் நினைச்சா வப்புன்னு கொடுத்துட்டு போயிடுவான், அதனால நாங்க வப்பு நிறுத்துறோம் என்று சொன்னால் பிறருடைய சொத்தில் ஒரு அடி கூட எடுத்துக்கொள்ளக் கூடாது. அப்படி எடுத்துக்கொள்பவன் நாளை மறுமையில் வந்து குற்றவாளியாக நிற்பான் என்று சொல்லப்பட்ட மார்க்கத்தில் பிறந்த நாங்களா அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்து அதை எங்களுடைய வக்குக்கு வேண்டும் என்று நினைப்போம்? எந்த நொடியில் அப்படி ஒருவன் செய்கிறானோ அன்றைக்கே அவன் அநீதியாளனாக மாறிவிடுகிறான். அப்படிப்பட்ட சொத்தை நாங்கள் ஏன் அனுபவிக்க போகிறோம்? நாங்கள் இந்த மண்ணிலே போராடி, நாங்கள் இந்த மண்ணிலே களமாடி, நாங்கள் இந்த மண்ணிலே உழைத்து, வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி பொதுமக்களுக்காக கொடுத்த சொத்தை அபகரிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதன் அடிவருடிகளும் விரும்புகிறார்கள். என்றைக்கு களத்திலே களமாடும் கடைசி முஸ்லிமின் ரத்தம் உயிரில் கலந்திருக்கும் வரை ஒருபோதும் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை அமல்படுத்த விட மாட்டோம்.